சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல் நடைபெறுகிறது சென்னையில். இப்பொழுது நம் அன்பும் பண்புமிக்க சின்னத்திரை வெற்றி அணியின் தலைவர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். திரு பரத் பதிவு எண் 2. மேடைக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது சின்னத்திரை நேர்மையான கணக்கு வழக்குகள் நிச்சயம் இருக்கும். வெளிப்படையாக எப்ப வேணா நீங்க சங்கத்துக்கு வந்து தாராளமா கணக்கு பார்க்கலாம். அது நாங்க உறுதியா இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் கலகலப்பா இறங்கி எங்க அண்ணன் தினகரன் வேலை செய்வாரு. அந்த அண்ணன் நேரத்தில் இல்லை, அவரையும் நான் வணங்கி எனக்கு எப்பவுமே சொல்லுவாரு, நீ நல்லா வரணும்டா, நீ நல்லா வரணும்டா, நீ ஓடு ஓடு போய் ஓட்டிட்டே ஜெயிக்கணும்னு. இந்த நேரத்தில் அந்த அண்ணன் நான் நினச்சி பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ அழகாக நடக்குது அப்படின்னா நாங்கள்லாம் எலெக்ஷனில் நிற்கிறோம், நாங்கள் வந்து ஓட்டு கேட்க போவோம், நாங்கள் வேலை செய்யணும்னு நினைப்போம். ஆனால் எலெக்ஷன்லேயே நிற்காம எங்கள் அக்கா சங்கீதபவன் அக்காவாக இருக்கட்டும், அதே மாதிரி ரவி மாஸ்டரோட பசங்களாக இருக்கட்டும், ரவி மாஸ்டர் அவங்களோட பசங்களாக இருக்கட்டும், எங்கள் மாஸ்டர் நந்தா மாஸ்டர் என்னை கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். ஆனாலும் கூப்பிட்டுருந்தாங்க. அவருடைய துடிப்பு வேகம் என்ன செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் அவங்க சொல்ல. அப்போ அவங்க சொன்னாங்க, சார் இவங்க என்னதான் அப்படி ஒரே பெட்டியில் இருந்தால் கூட இது தமிழ்நாட்டிலேருந்து வந்த தவறுகள் ஒன்று எதிர பார்த்ததுன்னா அடுத்தது காலை பிடிச்சி எடுத்து உள்ள போட்டுருவோம். அதனால ஒன்றை இழுத்து போட்டு எல்லாமே ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்குமே தவிர அடுத்தது முன்னேறி போட்டுக்கொண்டான வாய்ப்பு கிடையாது. அதனால தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இதை நீங்கள் ஒரு கதையாக ஒரு அறிவுரையாக எடுத்துக்கங்க. அதே போல் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலைகளும் செய்யலாம். உறுப்பினர்களுடைய நல்வாழ்வுக்காக பல வகையில் பாடுபடலாம். அதை அவன் செஞ்சானா அவனுக்கு பேர் சேனல் அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்கு கன்வென்ஸும் பேமெண்ட்டோட இன்க்ளூட். நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்கன்னா 45 நாள் கழிச்சு உங்களுக்கு இமெயில் வரும். அந்த இமெயிலை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா 15 நாள் கழிச்சு பிஓ வரும். பிஓன்னு சொன்னால் பர்ச்சேஸ் ஆகும். அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் 45 நாங்கள் இத்தனை பேருமே சீனியர்ஸ் எல்லாமே நாங்கள் இருந்தாலும்
இங்கே வந்து விஜயானந்த், தேவு எல்லாருமே நாங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எல்லாருடைய தலைவர்களோடையும் நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இருந்தாலும் நமக்கு பரத்துங்கிற ஒரு தலைவரை நம்ம முன்னின்று கொண்டுட்டு போனோம். ஏன்னா அதுக்கு உண்டான தகுதியாக பரத் இருக்கா அப்படின்னு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு கொண்டுட்டு நிறுத்தியிருக்கோம். கண்டிப்பாக பரத் மேலே எங்களை விட உங்களுக்கு நம்பிக்கை நிறைய இருக்குது, எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பேசின வரையிலும், ஃபோனில் பேசின வரையிலும் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கு. அப்படி அதுக்கப்புறம் நம்ம பொருளாளர் ரொம்ப போராடினவங்க, அது உங்களுக்கே தெரியும். ஒரு டைமில் அது என்னென்னா, அந்த போராடும் போது அந்த பிரச்சனைக்கு உண்டான போது எனக்கு சண்முகத்துக்கு கூட தெரியும், ஒரு லெட்டர் ஒன்று அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல அந்த ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்க அந்த லெட்டரை படிக்கணும், தலைமை சொல்லுது. அதை உபசரித்த ஒரு மனிதர் இன்னைக்கு இருக்காங்க. அதை நான் யாருன்னு சொல்லலை. நிறைய பேர் அது குற்றம் சொன்னாங்க. ஒரு ஃபோன் பண்ணால் கூட ஒரு மரியாதையான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறார் சார், போனால் கூட உட்காருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கூடையுமே இந்த உறுப்பினர்கள் ஒருத்தர் நேரத்தை என்கிட்ட சொல்கிறாரு, சார் எனக்கு தெரியாமல் போச்சு சார், ஒரு வருஷம் நான் சந்தா கட்டல, ரொம்ப நல்லா இருந்தால் அது கரெக்டாக அவர் முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அவங்களெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு எங்களோட இந்த டீமில் சேர்ந்து வந்திருக்காருன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. இருக்காங்க ராஜ்கமலுக்கு அப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தருமே இங்கே எல்லாரும் வந்திருக்காங்கன்னா அதான் வந்திருக்காரு. எல்லாமே ஒவ்வொருத்தருமே வந்துருக்கா இந்த டீம் ஜெயிக்கணும், கண்டிப்பாக இந்த டீம் நல்லா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை விடையில 3 மணிக்கு முடிச்சவங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை நம்ம முன்னெடுத்து வச்சு அதை பேச நானும் தயாரிப்பாளர் கவுன்சிலர் இதை நம்ம அன்பால் சாதிக்க முடியும். அவங்ககிட்ட பேசும்போது அப்போ அவங்க சொன்ன கருத்து என்னன்னா, சரிங்க சார், அப்போ திடீர்னு வராங்க, அவங்களே கிளம்புறாங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நம்ம சொன்ன பதில் என்னன்னா, சரிங்க சார் அப்படியே அவங்களா நன்றி சார். அடுத்ததாக கேமராமேன் யூனியன் தலைவரான பாபு அவர்களை பேச அழைக்கிறோம்.